ரத்த கணபதி மாந்திரிக பயிற்சி நன்மைக்கு மட்டும். இப்போ வந்து பார்த்தோன்னா ஒரு அபூர்வமான மூலிகை. இது வந்து பார்த்தோன்னா நீங்களே வீட்டில் இருக்கும், நிறைய வீட்டு ஓரம் காட்டு ஓரம் இதெல்லாம் வந்து நீங்களே இதை வந்து பார்த்தோன்னா இதில் பரிகாரம் நிறைய விஷயம் இருக்குது. ஏன்னா உங்களுக்கே தெரியாது, மக்கள் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க மூலிகை பற்றி தெரியறதில்ல. போயிட்டு மந்திரவாதிங்க கிட்ட கோயிலில் அங்கங்கே போய் வேண்டது, நிறைய போய் துட்டு செலவு பண்ணுறது இதெல்லாம் தேவையில்லை. நீங்களே இதை வந்து முறைப்படி எடுத்துக்கலாம். ஏன்னா மாந்திரிகம் தெரிஞ்சவங்க வந்து காப்பு கட்டி முறையை எடுக்கலாம். மாந்திரிகம் தெரியாதவங்க நீங்கள் மந்திரமே தேவையில்லை, நீங்கள் அப்படியே ஏதாவது ஒரு விநாயகர் மந்திரம் விநாயகர்னு நினைச்சு நீங்க எடுத்துன்னு போயிடலாம். இப்போ வந்து இது வந்து பார்த்தோன்னா நீங்க பௌர்ணமி நாள், பௌர்ணமியில வந்து நீங்க என்ன பண்ணனா முறைப்படி காப்பு கட்டி இதுக்கு வந்து பார்த்தோன்னா காப்பு கட்டிடணும். காப்பு கட்டி அவளு பொறி கல்ல வாழைப்பழம் வெத்தலை பாக்கு எலுமிச்சி மலம் பலி கொடுத்துருங்க. பலி கொடுத்துட்டு இதுக்கு வந்து மனசார நீங்க என்ன பண்றேன்னா ₹1 காயின் வெத்தலை பாக்கு இதெல்லாம் வச்சுட்டு பூஜை பண்ணிட்டு இந்த மூலிகையே நான் மக்களுக்கு எடுக்கிறேன், இது வந்து நான் நல்லது செய்ய போறேன், இது நல்லது நடக்கணும்னு சொல்லி மனசார வேண்டி பஞ்சபூதங்கள் கிராம தேவதைகள்லாம் வேண்டிட்டு இதை மூலிகை எடுத்துங்க. இந்த மூலிகை எடுத்துட்டு நீங்க என்ன பண்ணுங்கன்னா இதுல வந்து சின்னதாக இருந்தால் முழுசும் நீங்கள் தாயத்தில் போட்டுக்கலாம். இதுக்கு வந்து பார்த்தோன்னா 3 பேர் இப்படி 3 இல்லை ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஒரு நட்டம் முட்டி எங்கள் ஏரியாவில் பேய் தும்பைன்னு சொல்லுவாங்க, பேய் மிரட்டின்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னும் நிறைய மூலிகை இருக்குது, அவ்வளோ பேர். இதுலேயே வந்து ஆண் பெண் 2 இது இருக்குது. ஆண் பெண் இது வந்து பார்த்தோன்னா பெண், இதுலேயே வந்து ஆண் இருக்குது, இதில் வந்து பெண். ஆண்ன்றது வந்து பார்த்தோன்னா இன்னும் பெருசு எல்லாம் ஹைட்டாக நிமிந்து கொடுத்துன்னு இப்படி இருக்கும். பெண்ன்றது கொஞ்சம் மணங்கி இருக்கும், அதை பார்த்தே நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். ஏன்டா சின்னதாக வரும், இது வந்து பெண். இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இதை வந்து ஒரு வடக்கு போகிற வேற வந்து நீங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு தாயத்தில் போட்டு நீங்கள் இதை வந்து நீங்கள் கட்டிக்கணுங்கன்னா கணவன் மணி வசியம் பிரச்சனை இருக்கிறவங்க இது உடனே ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக இருப்பவங்க ஒற்றுமையாக இருப்பவங்க. இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இதை மந்திரம் சொல்லி போடுறவங்க போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா மந்திரமே தெரியாதவங்க கூட அப்படியே போட்டு நீங்கள் தாயத்தில் கட்டிங்கன்னா குடும்பத்தில் வந்து கணவன் மணி ஒற்றுமை இருக்கும். இதில் வந்து அவ்வளோ அற்புதமாக வேலை செய்யும். அதே மாதிரி மனைவி வசியம் பண்ணுறோன்னு நினைக்கிறேன் பாருங்க, நிறைய பேர் மனைவி அடங்க மாட்டேன்றான்ட்டு இதை போட்டாங்கன்னா மனைவி ஈஸியாக வசியாயிரும். அதே ஆண் வசியம் கூட யூஸ் பண்ணலாம், ஆனால் மனைவிக்கு ரொம்ப விசுவாசம் இது. இந்த மாதிரி பண்ணிங்க. அடுத்து வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதே தலையை வந்து நிழலில் போட்டு ஆற போட்டுருங்க. நிழலில் ஆற போட்டுட்டு இது என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா நிழலில் ஆற போட்டு இதை வந்து காய் வச்சுருங்க. காய் வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மிக்சியில் வந்து நல்லா போட்டு ஆட்டிங்க. இது கூட வந்து பார்த்தோன்னா நாட்டு மருந்துக்கல்ல போயிட்டு வந்து கருப்பு குங்குலியும் வெள்ளை குங்குலியும் பால் சாம்பிராணி இதை வாங்கின்னு வந்து இதை வந்து வீட்டில் போட்டுங்கன்னா எப்படியாப்பட்ட தெய்வம் வீட்டுக்கு தெய்வம் வரலன்றாங்க பாரு, கட்டுக்குது இல்லை பில்லி சுனிக்குது பேய் இருக்குது இதெல்லாம் கட்டு போட்டுக்கிறாங்க மந்திரவாதி அவன் போய் செய்வினை வச்சிட்டான் அதை வச்சிட்டாங்க. இதை சாம்பிராணி இதை கலந்து வீட்டில் இதவே போட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு 48 நாளோ ஒரு 21 நாள் இதை போட்டு வந்தாங்கன்னா அந்த வீட்டில் கண்டிப்பாக கட்டு ஒடிஞ்சு தெய்வம் வந்துடும். ஏன்னா இதுக்காக நீங்கள் அங்கே போய் 5000 கொடுக்கணும். இது ஈஸியான வேலை, உங்களுக்கு ₹1 செலவு இல்லாமல் இது கூட சொல்லியிருக்கிற பாருங்க, இதை பயன்படுத்துங்க. அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இலைக்கு பாருங்க, இந்த இலையை வந்து அப்படியே நீங்கள் எண்ணெயில் வந்து அப்படியே பச்சையை வச்சு எரி விட்டுங்கன்னா அப்படியே எரியும். இது வந்து அப்படியே நீங்கள் வந்து இவ்வளோ பச்சிலே எண்ணெயில் வச்சு எரி விட்டு நீங்கள் தினமும் இதை கொளுத்தின்னு வந்தீங்கன்னா அந்த வீட்டில் வந்து தெய்வ கட்டாசம் நிரந்தரமாக இருக்கும், குலதெய்வம் வசியம் உண்டாகும். அதே மாதிரி அந்த வீட்டில் குலதெய்வம் வந்தால் என்ன ஆகும், வீடு குடும்பம் நல்லா இருக்கும். அதனால் இதை வந்து நீங்கள் அடிக்கடிக்கு இதை வந்து தீபம் போடுங்க. தீபம் போட்டுன்னு வந்தாங்கன்னா கண்டிப்பாக இது வந்து பார்த்தோன்னா வீட்டில் தெய்வ கட்டாசம் இருக்கும், நிரந்தரமாக இருக்கும். அதே மாதிரி இதில் வந்து ஆண் பெண் வசியத்துக்கும் பயன்படுத்தலாம். இது ஆண் பெண் வசியம் இப்போ அடங்காதுக்கிறாங்க பாருங்கள், பசங்களாம் அடங்காமல் இருப்பாங்க, அவங்க வந்து அடங்காதுக்கிறவங்களுக்கு என்ன பண்ணணும்னா மைய செய்யணும். இது கூட இன்னும் வெள்ளை இருக்கும் வேறு இது கூட செய்யணும், சென்னாயிரம் இது கூட சேர்ந்து மைய அரைச்சி அடங்காதவங்க பசங்க நம்ம பிள்ளை சொன்ன பேச்சு கேட்க மாட்டேன்னா அவங்கள மையாக அரைச்சி இதை வந்து தினமும் அவங்க துணியில் தடையின்னு வந்தால் அவங்க நம்ம பேச்சை கேட்டு அந்த நல்ல புள்ளியை இருக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி இது வந்து மாந்திரியத்துக்கு நிறைய யூஸ் ஆகுது, தெய்வங்களுக்கு யூஸ் ஆகுது. அதே மாதிரி பொங்கலுக்கு பாருங்க போகிக்கு இது யூஸ் ஆகும். இப்போ இதெல்லாம் பயன்படுத்துங்க. அதே மாதிரி நோயை குணப்படுத்துறது இதில் வந்து பார்த்தோன்னா நிறைய நோயும் குணப்படுத்தலாம். ஆனால் நான் ஒரு சின்ன நோய் சொல்கிற மாதிரிங்க, தலைவலி யாருக்கு தலைவலி இருக்கோ அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அதிகமாக ஒத்த தலைவலி அந்த தலைவலி இந்த தலைவலி சொல்லினே இருப்பாங்க. இந்த தலையை எடுத்துங்க, இந்த தலையை எடுத்து பொடி பண்ணிவிட்டு கருப்பு குங்குலின்னு நாட்டு மரத்தை கேளுங்க, இதை 2 பொடி பண்ணி தினமும் அந்த தலையை ஆவி பிடிச்சின்னு வந்தாங்கன்னா அடுப்பு கறி போட்டு ஆவி பிடிச்சின்னா தலைவலி பளிச்சுன்னு போயிருங்க. நான் இது வந்து பார்த்தோன்னா நிறைய பேருக்கு நான் பண்ணி கொடுத்துருக்குறேன். ஈஸியான வேலை. ஹாஸ்பிட்டலில் போய் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கிறாங்க, எவ்வளோ செலவு பண்ணி கூட அவங்களால குணப்படுத்த முடியல. சாதாரண ஒரு இதுதான், அவ்வளோ சித்தர்கள் மகான்கள் படைக்கப்பட்ட மூலிகை. இதை வந்து நீங்களும் பயன்பெறுங்க. இது எப்படியாப்பட்ட தலைவலி இது போயிருங்க. இது நீங்களே வீட்டில் செஞ்சீங்க. அதே மாதிரி இது அடிக்கடிக்க வீட்டில் வந்து நீங்கள் இந்த தலையை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா வீட்டில் வந்து ஹாஸ்பிட்டலில் சொருகின்னு வந்தாங்கன்னாவே வீட்டில் தெய்வம் வந்துடும். இயற்கையே இருக்க சக்தினுங்க. சாமி எந்த தெய்வம் இருந்தாலும் சரி உள்ளே வந்துடும். அவ்வளோ ஒரு அற்புதமான
அபூர்வமான ஒரு மூலிகை. இது எல்லா இடத்துலையும் கிடைக்கும். நீங்களும் பாருங்க, தேடி பார்த்துட்டு இதை கண்டிப்பாக பயன்பெறுங்க. ஓம் கணபதி, ஓம் காளி, ஓம் நமச்சிவாயா.